அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் பருவத்தினை செவ்வனே முடித்து 3ஆம் பருவத்தில் ஆவலோடு அடியெடுத்து வைக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். ஆமாம், 2ஆம் பருவம் இனிதே முடிந்தது. 3ஆம் பருவத்தில் ஏதேனும் மாற்றங்கள் உண்டா? மாற்றங்கள் இல்லாமலா? சிறு சிறு மாற்றங்கள் உண்டு. அது என்னன்னு நாம பார்த்துடலாமா? தாராளமா பார்க்கலாமே. அலகு 2இன் அமைப்பை பார்க்கும்போதே மாற்றங்களையும் பார்த்துடலாம். கற்றல் விளைவுகள் எப்போதும் போல அலகின் தொடக்கத்துல வகுப்பிற்குரிய வண்ண குறியீட்டுகளுடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதுவரை கற்றவை. முந்தைய அலகுகள்ல கற்றவற்றிலிருந்து நினைவு கூறும் பகுதியாக இது அமைக்கப்பட்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நாள் 1ல தமிழோடு விளையாடு செயல்பாடு. இந்த செயல்பாட்டின் மூலம் வினா வடிவங்களை ஏற்ற வகையில் பயன்படுத்துதல், எளிய வினாக்களை உருவாக்குதல் எனும் கற்றல் விளைவுகளை குழந்தைகள் அடையும் வகையில கேட்போம் கேட்போம் என்ற செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாடு முடிந்தவுடன் பாடப்பகுதி தானே 2ஆம் பருவத்திலையும் அப்படித்தானே இருந்தது? சரிதான். ஆனா இங்க ஒரு சிறு மாற்றம் உள்ளது. அதாவது 2 வகுப்புகளையும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இணைத்து கற்பிப்பது சற்று கடினமாக இருந்தது இல்லையா? இது பல ஆசிரியர்களின் கருத்தாகவும் இருந்தது. ஆமாம். அதனால இந்த முறை என்ன மாற்றம்? கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது நாள் 1ல 4ஆம் வகுப்பிற்கான பாடப்பகுதியையும் நாள் 2ல 5ஆம் வகுப்பிற்கான பாடப்பகுதியையும் கற்பிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. தனி வகுப்பு கற்பிப்பவராக இருந்தா சூழலுக்கு ஏற்ப திட்டமிட்டு கற்பிக்கலாம். அது சரி. அப்போ 4ஆம் வகுப்பு பாடம் கற்பிக்கும்போது 5ஆம் வகுப்பு குழந்தைகளும் 5ஆம் வகுப்பு பாடம் கற்பிக்கும்போது 4ஆம் வகுப்பு குழந்தைகளும் என்ன செய்வாங்க? நல்ல கேள்விதான் கேட்டீங்க. ஒரு வகுப்பிற்கு ஆசிரியர் பாடம் நடத்தும்போது மற்ற வகுப்பு குழந்தைகள் பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஐ செய்யலாமே என்ற பகுதியை செய்வாங்க. இதென்ன கதையா இருக்கே? பாடமே இப்பதான் நடத்த போறோம். அதுக்குள்ள எப்படி பயிற்சி நூல்ல பயிற்சி செய்வாங்க? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா? நீங்க கேட்பதெல்லாம் சரிதான். ஆனா ஐ செய்யலாமே என்ற இந்த பகுதி குழந்தைகளின் தனித்திறன்கள், படைப்பு திறன்களை வளர்த்தெடுக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. அதெப்படி முடியும்? அப்படியா கேக்குறீங்க? இதோ இந்த காணொளிய பாருங்களேன். 4ஆம் வகுப்பான உங்களுக்கு பாடம் நடத்த போறேன். பாடம் நடத்தலாமா? நீங்களாம் என்ன செய்ய போறீங்க? உங்க பயிற்சியை பிரிச்சு பாருங்க. அதுல ஐ செய்யலாமே பயிற்சி எடுங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? அதை நீங்களே செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் அம்மா கிட்ட கேட்கலாம். கேக்குறீங்களா? உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்களா? சிறப்பு. உங்களுக்கு இங்க அம்மா 2 அட்டைகளை சுருட்டி வச்சிருக்கேன். சுருட்டி வச்சிருக்கேனா? நான் தேனை உறிஞ்சி குடிப்பேன். நினைக்கிறீங்க? தேன் படங்கள் படங்கள் இருக்கலாம். சரி, படங்கள் தான் சுருட்டி வச்சிருக்கேன். அந்த படத்துல என்ன இருக்கும்? தேன் சிட்டு. விலங்குகள் இருக்குமா? சரி, விலங்குகள் இருக்கலாம். வேற? சத்தமா சொல்லுங்க. எனக்கு தோகை இருக்கும் மயில். நான் நன்றாக பாடுவேன் குயில். நான் ஒற்றை காலில் நிற்பேன் கொக்கு. நான் கரைந்து அழைப்பேன் காகம். பார்க்கலாமா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? புலி இருக்கா? ஆமா. என்ன இருக்கு? இருக்கு. சிறப்பு. வீடுகள் ஆனா நீங்க சொல்லல. வீடுகள் சொல்லல தானே? சரி. ஆறுகள் 6 இருக்கு. ஒரே ஒரு ஆறு தான் இல்லையா? ஒரு மலை இருக்கு. பறவைகள் நாங்கள் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகம் பொரித்து பூச்சி பழங்கள் தானியங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு பறப்பதற்கு இறக்கைகள் உள்ளன. சரி, இப்ப நம்முடைய வகுப்பை 3 குழுவா பிரிக்க போறேன். சரியா? நீங்க 1 மீன்
மீன்களை உண்ணும் அந்தந்த குழுவிற்குரிய எண்ணை மட்டும் நீங்க எடுக்கணும். சரியா? உங்க குழுவுக்கு என்ன எண் சொன்ன? அப்ப 1ன்னு போட்ட சீட்டு மட்டும் ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துட்டு அந்த பக்கம் கொடுத்து விடுங்க. நீங்க எடுத்துட்டு அடுத்தவருக்கு கொடுங்க. 1ஆம் எண்ணை எடுத்துக்கோங்க. ரா புரா ஏ ந இக்கு பி டி இக்கும் பிடிக்கும். மயில் நீ நலமா? எல்லாருமே எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்க. இப்போ முதல் குழுவுல இருக்கிறவங்க உங்களுக்கு என்னெல்லாம் படம் வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிக்கு உன் அன்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எவ்வளோ பிடிச்சிருந்தது? உங்களுடைய சொந்த கருத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதியிருக்கீங்க. சரி, அதுல கடைசியா ஒரு கடிதம் எழுதியிருந்தோம்ல, யாருக்கு கடிதம் எழுதுனீங்க? நீங்க யாருக்கு கடிதம் எழுதுனீங்க? காகம்க்கு கடிதம் எழுதுனீங்க. நீங்க கோழிக்கு எழுதுனீங்க. நீங்க மயிலுக்கு, கிளி, நீங்க புறாவுக்கு எழுதுனீங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பறவைக்கு கடிதம் எழுதியிருக்கீங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் கடிதம் படிக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. மயில் நீ நலமா? உன் போல் எனக்கும் நடனம் ஆட ஆசை. உன் பச்சை நிறம் எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்படிக்கு உன் அன்பு லின்னா. நல்லாவே கை தட்டலாமே. ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க இல்லையா கடிதம். உங்களுடைய பயிற்சி ஏடுகள்லாம் அம்மா பார்த்தேன். அதுல ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கீங்க? எழுத்துப்பிழை விட்டுருக்கீங்க. ஆனா அது பெரிய விஷயமே இல்லை. அடுத்த பயிற்சிகள்ல என்ன பண்ணலாம்? நாம அதை சரி செய்துக்கலாமா? சிறப்பு. எல்லாரும் ரொம்ப அருமையா இந்த பயிற்சியை செய்திருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? குழந்தைகளின் எழுத்துப் பிழை, கருத்துப் பிழைகளை நயமாக சுட்டிக்காட்டி அவர்களின் திறன் வளர உறுதுணையாக நிற்கலாமே தவிர அதை பிழை என சுட்டிக்காட்டுதல் வேண்டாமே. செய்யலாமே என்ற இந்த செயல்பாட்டினை பொறுத்தவரை குழந்தைகளிடம் உள்ள திறன்களை வளர்த்தெடுத்தல் மட்டுமே நம் நோக்கம். எனவே அவர்களின் நிலைக்கேற்ற திறன்களை வெளிப்படுத்துவதை பாராட்டி ஊக்கப்படுத்துவோம். குழந்தைகளின் திறன்களை வளர்த்தெடுப்போம். அட, குழந்தைகள் தாங்களாகவே செய்வது போல எளிமையாதான் இருக்கு. காணொளியில விளக்கமும் ரொம்ப தெளிவா இருக்கு. இது போன்ற காணொளிகள் தேவைப்படும் இடங்கள்ல எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாடம் நடத்துவதும் தனித்தனின்னு சொன்னீங்க. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? ஆமாங்க, குழந்தைகளை பாடப்பகுதியை படிக்க வைப்பதற்காக ஒரு உத்தி இந்த பருவத்துல நாம பயன்படுத்தியிருக்கோம். அப்படியா? அதையும் நீங்க ஒரு காணொளியா கொடுத்தா ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்கும் இல்லையா? அப்படியா சொல்றீங்க? சரி, அப்படின்னா இந்த காணொளியையும் பார்த்துருங்களேன். ஒரு வீட்ல 2 குழந்தைங்க இருந்தாங்க. உங்களை மாதிரியே சின்ன குழந்தைங்க. சரியா? அதே வீட்ல அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இருந்தாங்க. ஆனா 2 பேரும் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு பசியோட இருந்தாங்களா? அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க முடியலையா? சரியா? அவ்வளோ வறுமையான நிலைமை. அப்போ அந்த குடும்பத்துல இருந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க அப்பா கிட்ட, நீங்க ஒரு நபர் நான் சொல்றேன், அந்த ஆளை போய் நீங்க பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உதவி கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்பாவும் சரி, நம்ம குழந்தைங்களோட பசி போகணும்ல, பசி போகணுமா வேணாமா? அப்போ பசி போகணும்னா என்ன பண்ணணும்?
அவங்கள்ட்ட கேட்கணும் இல்லையா, அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அந்த நபர்கிட்டையும் போகிறார். போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா உங்களுக்கு? அந்த நபர் யாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா உங்களுக்கு? தெரியணுமா தெரிய வேண்டாமா? நான் 4 கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்குறேன். கேள்விகளை கேட்டுக்கிறீங்களா? அந்த குழந்தைங்க யாரு? இது முதல் கேள்வி. யாருமா? ஏழை குழந்தைகள். சரி, ஏன் அம்மா அப்பாவால் அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியல? ஏழ்மையா இருந்ததால கொடுக்க முடியல. அவங்களோட வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு? அம்மா யாரை பார்த்துட்டு வர மாதிரி சொன்னாங்க? யாரை போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க? ஒருத்தரை. ஆனால் அந்த ஒருத்தர் யார் தெரியாதுல்ல. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும்ல. அப்பனா உங்களுடைய புத்தகத்தை எடுங்க. அந்த புத்தகத்துல வாரி தந்த வள்ளல் பாடம் இருக்கா? அந்த பாடத்தை நீங்க படிங்க. படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் தருவேன். அந்த நேரத்துக்குள்ள என்ன பண்றீங்க? அந்த கதையை படிக்கிறீங்களா? எல்லாரும் பாடத்தை படிச்சு முடிச்சிட்டீங்களா? கதை நல்லா இருந்ததா? அப்பனா அம்மா கேட்கிற வினாவுக்கெல்லாம் சரியா விடை சொல்லிருப்பீங்க, அப்படித்தானே? பாப்போமா? முதல்ல அம்மா என்ன கேள்வி கேட்டேன்? யார் சொல்லுங்க? பாணரின் குழந்தைகள். சரி, அடுத்ததா என்ன கேள்வி கேட்டேன்? ஏன் அம்மா அப்பாவால உணவு கொடுக்க முடியல? நீங்க சொல்லுங்க. மாவு இல்ல, தானியங்கள் இல்ல இல்லையா, அதனால அவங்களால உணவு கொடுக்க முடியல. சரி, அடுத்த கேள்வி, அவங்களோட வீட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? அவங்க அம்மா யார போய் பார்க்க சொன்னாங்க? வல்வில் ஓரிய பார்க்க சொன்னாங்க. ஏன் வல்வில் ஓரிய பார்க்க சொன்னாங்க? அதனால அவருக்கும் உதவி செய்வாருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உங்க கதையில இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இவ்வளவு வேகமா கதையை படிச்சிட்டீங்களா? சிறப்பு. உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? இன்னும் 2 கேள்வி கேட்கிறேன் அம்மா, அதுக்கும் பதில் சொல்றீங்களா உங்க புத்தகத்துல இருந்து? வறுமையை தீர்க்கிறதுக்காக பாணருடைய மனைவி சொன்ன வழி என்ன சொல்லுங்க? ராஜா கிட்ட போ சொன்னாங்களா? அந்த ராஜா பேர் என்னம்மா? சரி, பாணர் யாரு கிட்ட போனா வறுமை போகும்? ஏன்? அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு, உதவி செய்வார் இல்லையா? சரி, காவலர் கூறியதற்கு மன்னர் என்ன பதில் சொன்னாரு? என்ன சொன்னாங்க? அப்படியா? அப்ப இதெல்லாம் நீங்க கதையை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படிதானே? சரி, இப்ப இதெல்லாம் சரி, அழகா எல்லாருமே பதில் சொன்னீங்க இல்லையா? அதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? கைத்தட்டலாமே. குழந்தைகள் பதில் கூறுவதில் எப்போதும் ஆர்வம் காட்டுவர். இந்த காணொளியிலும் குழந்தைகள் ஆசிரியர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தருகின்றனர். ஆனால் பதில் புத்தகத்தில் உள்ள கதையை படிப்பதற்கு முன்பும் கதையை படித்த பின்பும் மாறுவதை பார்த்தோமல்லவா? இந்த உத்தி குழந்தைகளை பாடப்பகுதியை ஆர்வமாக படித்துப் பார்க்க வழிவகுக்கிறது. நாமும் நம் வகுப்பறைகளில் இவ்வுத்தியை பயன்படுத்தி குழந்தைகளின் படித்தல் திறனை மேம்படுத்துவோமே. உண்மைதாங்க. இது சற்று வேறு விதமாதான் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஏன் வகுப்பறையில முயற்சித்து பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சிறப்புங்க. இப்போ அம்மா சில கேள்விகள் கேட்க போறேன். அதுக்குரிய பதில்களை இந்த சொல்பாட்டியல்ல இருந்து கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? சரி. புல்லாங்குழலில் இருந்து வருவது எது? அப்ப அந்த இசைங்கிற சொல் இங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்? இசைப்பாணர். சரியா? சரியா சொல்லிட்டீங்க. இப்ப 2வது கேள்வி கேட்கலாமா? அம்பு விட பயன்படுத்துவது இவரோட பேர்லயே இருக்கு. சரியா சொன்னீங்க இல்லையா? சிறப்பு.
வல்வில் ஓரி. சரி, அடுத்தது மொழியின் பெயர் உள்ள சொல். தமிழ். என்ன சொல் இருக்கு? அம்மா கேட்ட கேள்விகள் அனைத்திற்குமே பதில் சொன்னீங்க இல்லையா? வெகு சிறப்பு. இன்றைய வகுப்பு சிறப்பா முடிஞ்சது. உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கைத்தட்டிடலாமா? அதோட சொற்பலகைய வகுப்புல காட்சிப்படுத்த மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். அதைத் தொடர்ந்து வானம் வசப்படும் தானுங்க. ஆமா, முதல் 2 நாளுக்கான அமைப்பை பார்த்தோம் இல்லையா? இனி நீங்க நாள் 3ல இருந்து ஆசிரியர் கையேட்ட படிச்சு பாருங்க. அதை பத்தி பிறகு பேசலாம், சரியா? சரிங்க. நன்றி.